விடுதலை வேட்கையை விதைத்தாரா பெருமாள் வாத்தியார்? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது விடுதலை பாகம் 2 திரை விமர்சனம். தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களுடைய 2ஆம் பாகம் எடுத்து கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு சமீபத்தில் வெளிவந்த இந்தியன் 2, சூதுகவும் 2ன்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லலாம். இந்த தமிழ் சினிமாவுடைய பார்ட் 2 காஸ்ட்ல இருந்து விடுதலை பாகம் 2 தப்பிச்சுதா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்னன்னு சுருக்கமா பார்த்தரலாம். விடுதலை பார்ட் 1லயே பெருமாள் வாத்தியாருக்கு நிறைய பில்டப்ஸ் வந்து படம் முழுக்க வச்சிருப்பாங்க. கடைசியில கான்ஸ்டபிள் குமரேசன் அவரை பிடிக்கிறதோட படம் வந்து முடிவடையும். அப்படி இருக்கும்போது பார்ட் 2ல இந்த பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிறவர் யாரு, அவர் எப்படி மக்கள் படையில சேர்ந்தாரு, மக்கள் படையில சேர்ந்து என்னென்னலாம் செஞ்சாரு அப்படிங்கிறத கான்ஸ்டபிள் குமரேசனும் ஆடியன்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரத்தமும் போராட்டமும் காதலும் அரசியலும் கலந்து ஒரு 2 மணி நேரம் சொல்லப்பட்டிருக்கிற பிளாஷ்பேக்கும் கடைசியில போலீஸ்ல சிக்கின பெருமாள் வாத்தியாருடைய நிலை என்ன அப்படிங்கிறதுக்கான பதிலும் தான் இந்த விடுதலை பார்ட் 2 படத்தோட மொத்த கதையே. பார்ட் 1ல சூரி தான் கதையின் நாயகன் அப்படின்னாலும் பார்ட் 2ல விஜய் சேதுபதி தான் கதாநாயகன். படம் முழுக்க அவரை சுற்றி தான் நடக்குது. ஒரு சாதாரண பள்ளிக்கூட ஆசிரியர் எப்படி சமூகத்துக்கான ஆசிரியரா மாறாரு அப்படிங்கிற வெற்றிமாறனோட கற்பனைக்கு தன்னுடைய அழுத்தமான நடிப்பின் மூலமா உயிர் கொடுத்திருக்காரு விஜய் சேதுபதி. சூரிக்கு கதையில ஸ்கோப் கொஞ்சம் கம்மி அப்படின்னாலும் கூட அவருக்குன்னு வர ஒரு சில சீன்ஸ்ல கைத்தட்டல் வாங்குறாரு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல எல்லாமே அவருக்குன்னு ஒரு சில நல்ல தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ரொம்பவே பக்காவா பண்ணி அந்த சீன்ஸை நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மஞ்சு வாரியருக்கு ரொம்பவே முற்போக்கான ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங்னு இது வரைக்கும் எந்த ஒரு முன்னணி கதாநாயகம் செய்யாத விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி அண்ட் மஞ்சு வாரியர் இவங்க 2 பேருக்கும் லவ் போர்ஷன்ஸ் ரொம்பவே குறைவா இருந்தாலும் கூட அவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் கென் கார்னர்ஸ்க்கு ஸ்கிரீன் டைம் கம்மி அப்படின்னாலும் கூட அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா நீ கூப்பிடுறது என் பேர் கிடையாது, நான் சொல்றதான் என்னோட பேர் அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே அற்புதமா இருந்தது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கிஷோருக்கு ரொம்பவே முக்கியமான கேரக்டர். அவரும் வழக்கம் போல தன்னோட பணியை சிறப்பா பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு அடுத்தபடியா சீஃப் செக்ரட்டரி வர ராஜீவ் மேனன், இ கம்பெனி ஓசியா வில்லத்தனம் பண்ற சேத்தன், இவங்க 2 பேரும் கவனிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி இளவரசு, போஸ் வெங்கட், கௌதம் மேனன், அனுராக் காஷ்யப், தமிழ், பாலாசன் இவங்க எல்லாருமே அற்புதமான உழைப்பை வந்து கொடுத்திருக்காங்க. ஆதிக்க சாதியினரோட அடக்குமுறை, அதிகார வர்க்கத்தோட கோரமுகம், தொழிலாளர் நலன்னு நிறைய விஷயங்களை பேசியிருக்கிற இந்த விடுதலை பார்ட் 2ல முதல் 30 நிமிஷம் அசுரன் ஃபீலை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஒர்த்தான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி கடைசி 30 நிமிஷம் கிளைமேக்ஸ் போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெற்றிமாறன் அண்ட் டீமோட உழைப்பு அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த அளவுக்கு சூப்பரா மேக் பண்ணியிருக்காங்க. விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஒரு சாங்ல பெருமாள் வாத்தியார் தியேட்டருக்கு வர சீனை எல்லாருமே நோட் பண்ணியிருப்போம். அதுக்கான ஒரு ப்ராப்பர் ரீசன் இந்த மக்கள் படை அவங்களுக்குள்ள மெசேஜஸ் வந்து எப்படி பாஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான கோட் வேர்ட்ஸ். அதுவும் கௌதம் மேனன் இருக்கும் போதே அந்த மெசேஜ் வந்து பாஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு புரியாம அதிகாரிகள் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற கான்ஸ்டபிள்ஸ்க்கு தன்னுடைய வாழ்க்கை கதை மூலமா உண்மையை உணர்த்துறது. சேட்டன் கேரக்டர்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு சில சேட்ஸ் அண்ட் தமிழ் கேரக்டர்ல வர ட்விஸ்ட்னு படம் முழுக்க வெற்றிமாறனோட ரைட்டிங் வந்து ஸ்டாண்ட் அவுட்டா தெரியுது. என்ன அடிச்சு அம்மனமாக்கினதுக்கு அப்புறம் தான் நீயும் நானும் ஈக்குவல்னு தோணுதா, சரி வா பேசுவோம் அப்படிங்கிறத தொடங்கி தத்துவம் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்கள் மட்டும்தான் உருவாக்குவாங்க அப்படிங்கிற வரைக்கும் படம் முழுக்க நிறைய ஷார்ப்பான வசனங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி சமகால அரசியல் சூழல்ல அரசு அதிகாரிகள் எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறத சாதாரண மக்களும் எளிமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படியே பதிவு பண்ணியிருக்கிற டைரக்டர் வெற்றிமாறன். சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது, அதன் மூலமா மக்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறனோட சிந்தனையை அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருக்காரு ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ். அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் அட்டகாசமான ஒர்க். அதே மாதிரி இந்த படத்துல நிறைய வந்து பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் இருந்தாலும் கூட இடையில பிரசன்டையும் கொண்டு வந்து எந்தவித நெருடலும் இல்லாம சூப்பரா எடிட் பண்ணியிருக்காரு எடிட்டர் ராமர். இசைஞானி இளையராஜா இசையில தினம் ஊன் நினப்பு பாடல் வந்து உருகு வைக்குது. பின்னணி இசையும் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் கூட நிறைய மாஸ் சீன்ஸ்ல இன்னமும் எலிவேட் பண்ற அளவுக்கு ரொம்பவே மாஸான பிஜிஎம்ஸ் போட்டிருந்தா இன்னமும் ஹைலைட்டா இருந்திருக்கும். படத்துல குறைன்னு சொல்லணும்னா ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவா இருக்கு. ஸோ அதனால இவங்க ரன் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே கடைசி கட்டத்தில் ஒரு 8 நிமிஷத்தை குறைச்சிதான் டைரக்டர் வெற்றிமாறன் கூட சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ் வந்து லென்த்தியா இருக்கிறத வந்து இவங்க வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி படம் முழுக்க அரசியல் புரட்சின்னு இருக்கிறதுனால அரசியல் தெளிவு இல்லாம வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே படம் பார்க்கக்கூடியவங்களுக்கு எந்த அளவுக்கு இது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழதான் செய்யுது. மற்றபடி இந்த விடுதலை பாகம் 2 படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
வெற்றிமாறனுக்கு இன்னொரு நேஷனல் அவார்டு கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு தரமான படத்தை வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.